இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வருமான வரித்துறை அதிகாரிகள் தன்னை சிறைப்பிடித்துள்ளதாக நேற்று முன்தினம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருந்தார். ராகுல் தமிழகம் வருகை தரும் நேரத்தில் சோதனை என்ற போர்வையில் என்னை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குள் சட்டவிரோதமாக சிறை வைத்தனர் என கூறியிருந்தார். இதற்கு வருமான வரி அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த வழக்கமான சோதனைகளுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. செல்வ பெருந்தகை மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை கமிஷனரிடம் புகார் அளித்தனர். இந்த சூழலில் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியுள்ளதாவது: லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தென் மாவட்டங்களில் பரப்புரை செய்ய வந்த நேரத்தில் என்னை அரசியல் ரீதியாக முடக்குவதற்கான திட்டமிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. சோதனை என்ற பெயரில் நான் தங்கியிருந்த இடங்களிலும் அலுவலகத்திலும் எங்கள் கூட்டணி கட்சியினரின் வீடுகள் மற்றும் தொடர்புடைய இடங்களிலும் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சம்பவங்களை நான் வெளிப்படையாக ஊடகங்களின் முன் எடுத்துரைத்தேன். ஆனால் வருமான வரி அதிகாரிகள் இதனை முற்றிலும் மறுத்து வருகின்றனர். உண்மையில் என்ன நடந்தது என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பது எனது கடமை. ஆதாரங்களை வெளிப்படுத்த தயாராக உள்ளேன். நாளைய ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளதால் ஜனநாயக கடமை நிறைவேற்றிவிட்டு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியில் உண்மையை எடுத்துரைப்பேன். 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு சென்னையில் பத்திரிகையாளர்களை அழைத்து சம்பவம் தொடர்பான முழு ஆதாரங்களை வெளியிடுவேன். மக்களின் முன்பாக உண்மை நிலைத்து நிற்க வேண்டும் என்பதே எனது நோக்கம். நியாயம் மற்றும் ஜனநாயகத்தின் மீது எனக்கு உள்ள நம்பிக்கையுடன் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர உறுதியாக இருக்கிறேன் என கூறியுள்ளார்.